வணக்கம் சொந்தங்களே, அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நினைத்ததை நடத்தி தரக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த இரண்டு வார்த்தையை நீங்கள் தினமும் சொல்லிவாங்க. கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கி நீங்கள் கேட்ட வரம், நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். அதை பற்றின தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல், நம்மக்கிட்ட இப்போ ஆறுமுக விளக்கு, 4 இன்ச்சு சைஸில் ஓம்பேல் விளக்கு, இது எல்லாமே ஆடி ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது போக நம்மக்கிட்ட வேல்மாறல், திருப்புகள், கந்தர் கவசங்கள் இந்த மாதிரி புக்ஸும் நம்மக்கிட்ட ஆடி ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டுருக்கு. இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தடைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையும் தீர்த்து நமக்கான வேண்டுதல் நிச்சயமாக நம்மளுக்கு நிறைவேறும். நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடணும். அதுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த 2 எளிமையான வார்த்தையை நீங்கள் தினமும் சொல்லிவாங்க. இதற்கு அவ்வளவு சக்தி உண்டுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் மனதிற்கு நிச்சயம் உங்களுக்கு வலிமையை கொடுக்கும். சரிங்க, என்னன்னு பார்த்துடலாம். ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ஜெயம். இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான வார்த்தை, ஆனால் அதற்கான சக்தி அந்த அளவுக்கு மகிமையானதுங்க. அதனால் நீங்கள் தினமுமே ரொம்ப மனதில் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் 108 முறை சொல்லிவாங்க. இல்லை உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 108 முறை நீங்கள் எழுதுங்க ஸ்ரீராம ஜெயம். கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக நிகழ்த்தும். முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள், முழு நம்பிக்கையோடு எழுதுங்க. அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.